அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கு நாங்கள் இசுமுடைய இன்னொரு பாடம் படிக்க போகிறோம். இன்னொரு தன்மை ஒன்று படிக்க போகிறோம். அதுதான் பாலினம், ஆண் பாலா பெண் பாலாண்டு. ஸோ இசும் எடுத்துன்னு சொன்னால் இசும்ட 4 தன்மை இருக்குது. சரியா? இதே ரிவிஷன் இப்போ இது ரிவிஷன் 7. இதே நீங்கள் என்ன செய்ய எலிமெண்டா லெசன் 7 எலிமெண்டா கொஞ்சம் பாருங்கள். இதே தான் பார்க்காட்டியும் பிரச்சனை இல்லை. ஆனால் இதே கான்செப்டை எக்ஸ்பிளைன் பண்ணிக்குது. இதை ரிவிஷன் செக்ஷனில் நாங்கள் ஆன்சரையும் சேர்த்தே டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ அதுதான் நீ நினைக்கிற டிஃப்ரெண்ட் லெசனுக்கும் ரிவிஷனுக்கும். ஆனால் தியரியை நீங்கள் எலிமெண்டாக லெசன் 7 பாருங்கள். இதே ரிவிஷன் 7 இருக்கிறதே லெசன் 7 தியரி பார்ட் மட்டும் ஈக்கும். ஸோ இது சரியான லேஸான கான்செப்ட் உண்டு, சரியான லேசி. இப்போ நாங்கள் சொன்னதான் இசுமுக்கு 4 நிலைமை இருக்குது, 4 தன்மைகள் இருக்குதுன்னு. ஒன்றாவது நிலைமை, அது ரஃபான சிப்ஜர். ரெண்டாவது நாங்கள் இலக்கினம் எண்ணிக்கை பார்த்தோம், அது உண்டா ரெண்டா மூணா என்று. மூணாவது நாங்கள் பார்க்க போகிறது தான் இது ஆணா பெண்ணா என்று பார்க்க போகிறோம். அப்போ அத்தனை இசுமும் ஒரு ஆண் இல்லாட்டி பெண் என்று சொல்லி எங்களுக்கு பிரிக்கலும். நாங்கள் ஏன் இதெல்லாம் படிக்கிறோம் என்று உங்களுக்கு விளங்கும். இது ஆக முக்கியம் எங்களுக்கு. குருவான டிரான்ஸ்லேட் பண்ணக்குள்ள இது ஒவ்வொரு இசுமுடைய தன்மைகளும் ஆக முக்கியம். ஓகே, நான் சொன்ன மாதிரி சரியான லேசி. சிம்பிளாக சொல்கிறேன்னு சொன்னால், எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு சொன்னால், பெண் என்ற அடையாளம் இல்லாத அனைத்து வார்த்தைகளும் ஆனால் கருதப்படும். பெண் என்ற அடையாளம் இல்லாத அனைத்து வார்த்தைகளும் ஆனால் கருதப்படும். அது சுட்டியும் நாங்கள் பார்க்கணும், ஒரு வார்த்தை எடுத்து அதுக்கு பெண்ணோட அடையாளம் ஈக்குதா. பெண் அடையாளம் இல்லாட்டி அது ஆண், அதில் அப்போ பிரச்சனை முடிஞ்சு. ஸோ அது சரியான லேசி. நாங்கள் இது ஆணா பெண்ணான்னு கண்டுபிடிக்க தேவையில்லை. நாங்கள் கண்டுபிடிக்கணும் இது பெண்ணா, இது வார்த்தை பெண் வார்த்தையா என்று பெண் பாலான்னு கண்டுபிடிக்கணும். அப்படி பெண் பாலுக்கு அடையாளம் ஈக்குது பெண் பால், அப்போ அது பெண். அடையாளமே இல்லை, அது ஆணாக கருதப்படும். ஸோ அதை சுற்றியும் நாங்கள் படிக்கணும் என்ன, எப்படி பெண் பாலான்னு கண்டுபிடிக்கிறது மட்டும்தான். ஓகே, கண்டுபிடிக்கிற மெத்தட்ஸ் தான் இதில் எழுதிக்குது. ஒன்றாவது என்னென்று சொன்னால், உண்மையான பெண்மை உள்ளது அப்படி என்று சொன்ன என்னை எக்ஸாம்பிள் பசு, பக்கரா. சரியா? பசு என்றது பெண், அப்போ அது எப்படியுமே பெண் பால் தான். இல்லாட்டி உம்மா, அது எப்படியுமே பெண். அப்போ அது பெண் பாலை தான் கருதப்படும். அப்போ உண்மையாகவே பயாலஜிக்கல் என்று சொல்லுவோம் நாங்கள். அது பெண் ஆய்ந்தா அது நாங்கள் ஆண் பால் என்று சொல்லலை. அது பெண் பால் ஆய்ந்தா அது பெண் என்று தான் சொல்லுவோம். அது பயாலஜிக்கல் ஃபெமினன், அப்படி இல்லாட்டி உண்மையாகவே பெண்ணு கண்டுபிடிக்கும். ஓகே, சரி. அப்போ அது உண்டு, அது லேசி. ஓகே, அடுத்தது என்ன? அடுத்தது உண்மையாகவே அது பெண் இல்லை, அது கிராமட்டிக்கலாக பெண் ஐக்கிய மேலும் பெண் இல்லாமல் ஐக்கிய மேலும். ஆனால் கிராமட்டிக்கலாக நாங்கள் பெண்ணாக தான் கருதணும். அதில் ஒன்று நாங்கள் எண்ணிக்கை படிக்கல படித்தோம். இப்போ நான் இதில் ஓட்ருக்கே போகிறேன். ஒன்றாவது எங்களுக்கு எடுக்கலும் இந்த தாமரபூத்த தா இதில் எழுதிக்குது. அந்த அலிஃப் மக்சூர் ஐயா, அப்படி இல்லாட்டி ஹம்சாவோட வர அலிஃப் அது 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 ஹம்சா இல்லாட்டி அலிஃபால் இதை மூணால் முடிகிற வார்த்தைகள் இதே அதை எங்களுக்கு பெண்ணாக கருதேலும். ஆனால் சில வார்த்தைகள், எல்லா வார்த்தைகளும் இல்லை, சில வார்த்தைகள் இதை இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு எனக்கு தெரியா முஸ்லிமுன் முஸ்லிமன் முஸ்லிமின் என்று படிச்சிருந்தானே, அது ஆண் என்று நாங்கள் சொன்னோம். பாருங்கள், அது பெண்ணாகக்குள்ள முஸ்லிமத்துன் முஸ்லிமத்தன் முஸ்லிமத்தின் ஆகிச்சு, அது தா வெளியே வந்துட்டு. அப்போ அது தா வந்தோடனே அது முஸ்லிமுன் என்ற ஆணை ஒரு முஸ்லீம் பெண்ணாக மாட்டுது. அது தா வந்தப்புறம் முஸ்லிமத்துன். அது பாருங்கள், மூமினுன் மூமினுன் என்றதும் அப்படியே தான் மூமினத்துன். அதை தா அது பெண்ணாக மாற்றுது. ஸோ அது ஒரு அடையாளம், அது பெண்ணாகிறதுக்கு. ஓகே, அது கிளியர்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அதை அடுத்து முன்னுக்கு நாங்கள் படிப்போம். அதை யா வார வார்த்தைகள், அலிஃப் வார வார்த்தைகள் குர்ஆனில் எங்களுக்கு படித்து அதை இது வந்தால் எந்த டைமும் இல்லை, ஆக கூடின வார்த்தைகள் இதை 3 இதில் முடிகிறேன்னு சொன்னால் எங்களுக்கு பெண் பாலண்டு சொல்லேலும். ஓகே, அது ஒன்றாவது. அதை போலி பெண் கிராமட்டிக்கல் பெண் எடுக்கிறதுல இது ஒன்றாவது. ரெண்டாவது நாங்கள் படித்தோம், எண்ணிக்கையில் படித்தோம். அது என்னென்னா உடைந்த பன்மை என்று படித்தோம். எனக்கு இது தெரியா, உடைந்த பன்மை. அதில் நாங்கள் எக்ஸாம்பிள் கொடுத்தோம். என்ன? கிதாபுன், கிதாபுன், கிதாபானி ஒரு கிதாபுன் ஒரு புஸ்தகம், கிதாபானி 2 புஸ்தகம்,
நிறைய புஸ்தகம் கிதாபூன்னு வரணும். ஆனால் கிதாபூன்னு வராது, குத்துபுன்னு வருது. அப்போ குத்துபுன் தான் நிறைய புஸ்தகம். அப்போ அது உடையுது, அது பன்மை உடையுது, அது பேட்டர்ன் உடையுது. இப்போ முஸ்லிமுன் முஸ்லிமானி முஸ்லிமூன்னு தானே, அது பேட்டர்ன் உடையுது இல்லை, அதே ஒரு பேட்டர்னில் போகுது. கிதாபுன் கிதாபானி கிதாபூன்னு வராமல் குத்துபுன்னு வருது, அப்போ உடையுது. அப்படி உடைந்து வார பன்மைகள் அதை பெண்ணாக தான் ட்ரீட் பண்ணணும். அதுவும் சும்மா பெண்ணாக இல்லை, ஒருமை பெண்ணாக தான் ட்ரீட் பண்ணணும். உடைந்து வார பன்மை இதே, அதை ஒருமை பெண்ணாக தான் ட்ரீட் பண்ணணும். இப்போ நாங்கள் எங்கள் டாபிக் வந்து பெண்ணா என்று கண்டுபிடிக்கிறே தானே. அப்போ குத்துபுன்ன்றது அது பெண் பால் என்று நாங்கள் சொல்லணும். அது அப்படியே பொஸ்தம் தானே பெண், அப்படி தான் பொஸ்தம் வாய்ந்ததுக்கு பொஸ்தங்கள் என்று வரப்போகல, அது உடைஞ்ச பன்மை சுட்டு அது பெண்ணாக மாறுது. அது வந்து எங்களுக்கு தமிழில் கொஞ்சம் வியர்டாகிக்கும். என்ன பொஸ்தத்துக்கு ஆண் பெண் ஈக்குதான், இல்லை அரபில் ஈக்குது. தமிழில் நாங்கள் ஆண் பெண் பொஸ்தத்துக்கு சொல்கிறதில்ல, ஆனால் அரபில் ஈக்குது. ஓகேயா, அது கட்டாயம் அது தெரிஞ்சிக்கவே வேணும். அது அது அடுத்து உடைந்த பன்மைகள். அது வந்து உசுரி ஈக்கிற ஆக்களுக்கு இது இல்லாத ஆக்களுக்கு வந்து நாங்கள் ஆல்ரெடி இந்த டாப்பிக்கை படிச்சிட்டோம். நான் அது மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணல. ஓகே, அடுத்தது வந்து அரபிகள் சொல்கிறாங்க இடங்கள். ஒரு குறிப்பிட்ட இடம் வேண்டியிருந்தால் அந்த இடத்தையும் பெண் பாலாக அவங்க ட்ரீட் பண்ணுறாங்க. அது நார்மலாக எங்களோட நோஷனில் இருக்கிற மதர்லேண்டுன்னு சொல்லுவோம். இப்போ இது ஒரு இடத்தை நாங்கள் எங்களோட தாய் நாடுன்னு சொல்லுவோமா, தாய் நாடுன்னு சொல்லுவோம். ஸோ அது ஒரு தாயாக கருதப்படுது அது இடங்கள். ஸோ அந்த கான்செப்டில் அரபிகள் முடிவு பண்ண ஒரு விஷயம் வந்து நான் நினைக்கிறேன். ஸோ அது வந்து ஒரு குறிப்பிட்ட இடம் மைன்னா அது பெண் பாலாக கருதப்படும். ஓகேயா, ஓகே. அடுத்தது என்னை ஜோடியாக இருக்கும் உடல் பாகங்கள், ஜோடியாக இருக்கும் உடல் பாகங்கள். எக்ஸாம்பிள் 2 கண், 2 கை, 2 கால். ஸோ இதுவல் ஒரு லிஸ்ட் ஒன்று கீழே தந்திக்குது. நாங்கள் பார்ட் பியில் அதுவரை படிப்போம். அப்படி இருக்கிற வேர்ட்ஸும் பெண்ணாக கருதப்படும். சரியா, 2 கண் என்று ஒன்று கெடுத்தால் ஐநைனி என்று நினைக்கிறேன். ஐநானி இல்லாடி ஐநைனி. இது வந்து ஐநானி என்ற ரஃபா, ஐநைனி என்ற நசுபில் அடிச்சார். முஸ்லிமானி முஸ்லிமேனி என்று படிச்சோன்னாங்க அது. ஸோ அதுவும் நாங்கள் ஒரு பெண்ணாக தான் அந்த வார்த்தையை கருதப்படும். என்றால் ஜோடி ஆகிக்கிற 2 தானே, முஸ்லிமானி என்றால் 2 முஸ்லீம் தானே. அப்போ ஐநானி என்றால் 2 கண்கள். ஸோ அது வந்து பெண்ணாக தான் கருதப்படும். ஓகேயா, அடுத்தது என்னது என்று சொன்னால் சில வார்த்தைகள் இது அரபிகள் சொன்னதால் அது பெண்ணாக கருதப்படுது. அரபிகள் சொன்னதால் அதுக்கு என்ன ரீசன்னு எங்களுக்கு தெரியாது. அந்த காலமே அரபிகள் முடிவு பண்ணிட்டாங்க இந்த வார்த்தைகள் நாங்கள் பெண்ணாக தான் கருதுவோம் என்று சொல்லி ஆல்ரெடி முடிவு பண்ணாங்க. ஸோ அது சுற்றியும் அது பெண்ணாக கருதப்படுது. அதுக்கு எங்களுக்கு கேள்வி கேட்குறதுக்கு ஒரு லாஜிக் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அது அந்த காலமே முடிவு பண்ணுது. ஸோ அதுவில் நாங்கள் இது நினைவச்சுக்கொள்ளணும், இது பெண்ணாக தான் அரபிகள் கருதினாங்க என்று சொல்லி. ஸோ அதுவில் வந்து நாங்கள் பார்ட் பியில் படிப்போம் இன்ஷா அல்லாஹ். ஓகே, அடுத்தது என்னது, இப்போ நாங்கள் ஒரு அசைன்மெண்ட் ஒன்று செய்வோம். என்ன கண்டுபிடிக்கணும், என்ன இது ஆனா பெண்ணான்னு இந்த வார்த்தைகளை கண்டுபிடிக்கணும். ஓகேயா, நான் வந்து லெஃப்ட் சைட் கோர்னர்லேருந்து ஸ்டார்ட் ஆக்கி கீழேக்கு செஞ்சு கொண்டு போகிறேன். அதுக்கப்புறம் நான் ரைட் சைட் கோர்னர்லேருந்து ரைட் சைட் ஒசகேந்து கீழேக்கு செய்கிறேன். ஓகேயா, இதில் வந்து ஆனா பெண்ணு மட்டும் கண்டுபிடிச்சா போதும். ஆனால் இவங்க இன்னொரு இதையும் ஆட் பண்ணுறாங்க, அது ஒருமையாக பன்மையாண்டும் கண்டுபிடிங்கன்ட்டு. ஏன்னா வந்து அதை ட்ரீட் பண்ணுற மெத்தட். இப்போ எக்ஸாம்பிள் குத்துபுன்னு சொன்னால் இப்போ கிராமட்டிக்கலாக எப்படி ட்ரீட் பண்ணுறேன்னு தான் கேட்குறேன். குத்துபுன்னா புஸ்தகங்கள். ஆனால் கிராமட்டிக்கலாக வரப்போக்கில் நாங்கள் எப்படி ட்ரீட் பண்ணுவோம்டா ஒருமை பெண்பால், ஒருமை பெண் இல்லாட்டி பெண்பால் ஒருமை, அப்படி தான் ட்ரீட் பண்ணுவோம். ஏண்டா வந்து அது உடைந்த பன்மை சுட்டியும். ஸோ அது சுட்டியும் இதில் அதையும் கேட்டிக்கிறாங்க. நாங்கள் ரெண்டையும் செஞ்சு கொண்டு போவோம். இந்த கொஷின் செய்யக்குள்ள விளங்கும் உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ். முதலாவது வந்து அல் முகதிபீன, நிரந்தரமாக பொய் சொல்லக்கூடியவங்கள். கஸபா என்றது பொய்யர்கள் தானே, அல் முகதிபீன. ஸோ இது வந்து எங்களுக்கு பார்த்தா பெண்ன்றதுக்கு ஒரு அடையாளமும் இல்லை. இப்போ எக்ஸாம்பிள் அது எங்களுக்கு அர்த்தம் தெரியா சுட்டியும் சொல்ல கஷ்டம், அதில் பயாலஜிக்கல் ஆண்டு. ஆனால் அடுத்ததுல பார்த்தா அது அலிஃப் மக்சூரா யா தா வந்து இல்லை. அதுக்கப்புறம் அது இடம் ஒன்றும் இல்லை, தெரியும் பொய்யர்கள். அது உடைந்த பூரலும் இல்லை. ஏண்டா முகதி முகதிபீனேண்டு வரப்போகல ஆயிட வந்து முகதிபுன் முகதிபன் முகதிபின் முகதிபானி முகதிபீன முகதிபீன முகதிபூன முகதிபீன முகதிபீன
முகதிபானி முகதிபைனி முகதிபைனி முகதிபூன முகதிபீன முகதிபீன. இது கொஞ்சம் இதை டேலண்ட் கொஞ்சம் ஆக முக்கியம். எந்த வார்த்தை தந்தாலும் எங்களோட சார்ட்டுக்கு போட்டுட்டு அது சார்ட்டில் இதை எடுக்கிறேன் நல்ல. இப்போ எக்ஸாம்பிள் நாங்கள் முஸ்லீம் சார்ட்டை படித்தோம் தானே. இப்போ இதை நான் என்ன செஞ்சேன்டா முகதிபீன்னு கூட எனக்கு விளங்கிச்சு அது முஸ்லிமீன. அப்போ முஸ்லிமீன்னு சொன்னால் எனக்கு வந்து முஸ்லீம் சார்ட்டில் போடலும். அப்போ முஸ்லீம் சார்ட் எப்படியுமே ஆன் சார்ட் தான். இந்த பெண் சார்ட் வந்து முஸ்லிமாத்துன்னு தானே வருது, முஸ்லிமாத்தின்னு தானே. அப்போ ஆண் சார்ட் சுற்றி முகதிபீன்ற சவுண்ட் வரக்குள்ளே எங்களுக்கு சொல்லலாம் இது ஆண் தானேன்னா முஸ்லீம் சார்ட்லேயே இருக்குது. எங்களுக்கு டேலண்ட் ஈக்கணும் என்னன்னு சொன்னால் எங்களுக்கு முஸ்லீம் சார்ட் தெரியும். இந்த வார்த்தையை எடுத்து முஸ்லீம் சார்ட்டில் போடலுமா, எனக்கு முகதிபீன்ற வார்த்தையை எனக்கு முஸ்லீம் சார்ட்டில் போடலுமா. ஓ முகதிபுன் முகதிபன் முகதிபீன், அப்போ ஒரு பொய்யன் சரியா. ரஃபா நசுப் ஜர். இப்போ முகதிபானி 2 பொய்யன், அது ரஃபா. முகதிபைனி அது வந்து 2 பொய்யன், அது வந்து நசுபில் அடிஜார். அப்புறம் முகதிபூன நிறைய பொய்யர்கள், முகதிபீன இன்னும் வந்த வார்த்தை முகதிபீன். அது முஸ்லீம் சாட் ஆண் சாட் தானே. அப்போ இது வந்து ஆண் என்று சொல்லிடும். அல் ஜிபால நான் இருக்கிற ஜபல் என்றா மலை, ஜிபால் என்றா மலைகள், ஆயிட ப்ளூரல் சரியா. அப்போ ஜிபாலுன் ஜபலுன் ஜபலன் ஜபலின் ஜபலானி ஜபலைனி ஜபலைனி ஜபலூனைக்கு பதிலாக தான் ஜிபாலண்டு வருது. அப்போ வந்து அது வந்து உடைந்த பன்மை. அது பேட்டர்னை உடைக்குது. அது உசுரும் இல்லாத ஒரு விஷயம். ஸோ இது சுட்டியும் இதை எப்படி ட்ரீட் பண்ணிடும் கிராமட்டிக்காக உடைந்த பன்மைகள். அது பன்மையாகின்றதுக்கு அது ஒருமையாக தான் ட்ரீட் பண்ணணும். ஒருமை பெண்பாலாக ட்ரீட் பண்ணணும். சிங்குலர் ஃபெமினன், ஒருமை பெண்பாலாக ட்ரீட் பண்ணணும் சரியா. அப்போ ஈட ஆன்சர் வந்து ஒருமை பெண்பால். இது வந்து பெண்பால் ஆகிது என்றா புரோக்கன் ப்ளூரல். அடுத்தது வந்து வுஜூஹுன். இது நாங்கள் ஆல்ரெடி அது நம்பர்லேருந்து நாங்கள் படித்தோம் இதுவல். ஸோ உங்களுக்கு இது கொஞ்சம் லேஸ் ஆகிக்கும். வுஜூஹுன் என்றா வஜு என்று சொன்னால் மூஞ்சி, ஃபேஸ் சரியா. இந்த அபசா சூறாலையும் வருது, அந்த நல்லவங்களோட மூஞ்சி எப்படி இருக்கும் கேமன்னால, கெட்டவங்களோட மூஞ்சிகள் எப்படி இருக்கும், நல்லவங்க மூஞ்சி எப்படி பிரைட் ஆகிக்கும். வுஜூஹுன் யௌமைதீன் என்ற அந்த ஆயத்தில் கடைசிக்கு வருது. ஸோ எப்படி சரி வுஜூஹுன் என்றால் ஃபேஸஸ் சரியா. ஸோ ஃபேஸஸ் முகங்கள். அப்போ வந்து அது வந்து எப்படி உடைந்த பன்மை. நான் நினைக்கிற மூஞ்சி வந்து வஜுஹுன் என்றால் அது உடையுது, வுஜூஹுனா மாறுது. ஸோ அப்போ வந்து அது உடைந்த பன்மை. அப்போ வந்து உடைந்த பன்மைகள் நாங்கள் எப்படி ட்ரீட் பண்ணணும்னா சிங்குலர் ஃபெமினன். அப்படின்னா ஒருமை பெண்பால், அது வந்து பெண்பாலை தான் ட்ரீட் பண்ணணும், ஒருமையாகவும் ட்ரீட் பண்ணணும். அடுத்த வார்த்தை வந்து நிசா என்ற வார்த்தை. நிசா என்ற வார்த்தை எப்படியுமே அது வந்து பயாலஜிக்கலாக ஃபெமினன், அது வந்து பெண்களை தான் ட்ரீட் பண்ணணும். அடுத்து அது எப்படியுமே ப்ளூரல். ஸோ அது பன்மை பெண்ணை தான் ட்ரீட் பண்ணணும். ஏன்னா நிசா என்ற பெண்ணை எப்படியுமே பெண்ணே, ஸோ அது பெண்ணை தான் ட்ரீட் பண்ணணும். அல் பிஹாரு கடல்கள். ஸோ பஹ்ர் என்றது நான் நினைக்கிறேன் கடல், பிஹார் என்றது வந்து கடல்கள். அதுவும் பாருங்கள் பஹ்ரூன் பஹ்ரைன் பஹ்ரானி பஹ்ரைன்னா 2 கடல். ஸோ பஹ்ரூனுக்கு பதிலாக பிஹாருன் என்று வருது. அப்போ பிஹார் என்று வர போகலை, அது வந்து ப்ளூரல் உடைந்த பன்மை. உடைந்த பன்மையை எப்படி ட்ரீட் பண்ண, அதை தலையில் ஏற்றிக்கோங்க. உடைந்த பன்மையை எப்படியுமே சிங்குலர் ப்ளூரலை தான் ட்ரீட் பண்ணணும். அப்படின்னா ஒருமை பெண்பாலை தான் ட்ரீட் பண்ணணும். அப்போ இது பெண்பாலாகிக்குது, ஒருமையாகிக்குது. அடுத்தது வந்து அல் முத்தனாஃபிசூன. அதோட அர்த்தம் வருது போட்டி போடக்கூடியவங்க என்ற அர்த்தம் வருது. முத்தனாஃபிசூன என்ன உங்களுக்கு சவுண்ட் ஊனேன்ற சவுண்ட் இருக்குல்ல, முஸ்லீம் ஊனேன்று வருது. அப்போ இதில் முத்தனாஃபிசூனேல முஸ்லீம் சாட்டை செய்யலும். எப்படி முத்தனாஃபிசுன், முத்தனாஃபிசன், முத்தனாஃபிசின், முத்தனாஃபிசானி, முத்தனாஃபிசைனி, அப்புறம் முத்தனாஃபி சூன, முத்தனாஃபி சீன. இப்போ ஒரு முஸ்லீம் சாட்டை நான் செஞ்சுட்டேன் சரியா. ஸோ என்ன சொல்ல வரேன்டா, இது முஸ்லீம் ஆண் சாட்டை இருக்குது. இது அது சுற்றியும் இதை என்ன செய்யுது, இது வந்து ஆண்பாலாக கருதணும். அடுத்தே பன்மை எப்படியுமே அந்த சாட்டில் ஈன வார பன்மைக்கு தானே. அல் குபூரு, நாங்கள் எல்லாம் போக வேண்டிய இடம் தான் அல் குபூரு. நாங்கள் இனி கபருக்கு தான் போகிறேன், ஐட பன்மை தான் குபூரு. ஸோ அதுக்கு தான் இவ்வளோ நாங்கள் ரெடி ஆகுறே வந்து அதை கபூர்டாக நல்ல ஈகணும் வேண்டு. ஸோ குபூர் என்று வர போகலை, கல்லறைகள். அப்போ கபூருட ப்ளூரல் தான் குபூரு சரியா. அப்போ அது வந்து உடைந்த ப்ளூரல் அப்படின்னு சொன்னால் உடைந்த பன்மை. அப்போ உடைந்த பன்மை நாங்கள் ஆல்ரெடி துணியதற்காக நான் சொல்லிட்டேன், சிங்குலர் ஃபெமினன். அப்படின்னா ஒருமை பெண்பாலை தான் ட்ரீட் பண்ணணும்.
அல் பையினத்து தெளிவான ஆதாரம். அல் பையினத்து பையினா என்றது தெளிவான ஆதாரம். பயான் என்றதும் இது ரூட் லெட்டத்தால் தான் வருது, ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்கிறது. பைன் என்றது உண்மைக்குமே பிட்வீன் என்ற அர்த்தம் வருது. அப்போ அதை வந்து உடச்சி உடச்சி ஒரு விஷயத்த சொல்லினா வந்து தெளிவானதாகிக்கும். ஒரு அடிக்கு இப்போ எக்ஸாம்பிள் ஒரு மேத்தமெட்டிக்கல் கான்செப்டை எடுத்தாலும் என்னது ஒரு ஒரு விஷயம் படிக்கல நாங்கள் என்ன செய்வோம், பெரிய கணக்கு தான், ஆனால் ஸ்டெப் பை உடச்சி உடச்சி படிக்கல இதை தெளிவு கிளியர் ஆகிக்கும். ஸோ அது ஒரு விஷயத்தை உடச்சி உடச்சி சின்ன சின்ன துண்டுதான் உடச்சி அதை மனுஷருக்கு விளங்குற மாதிரி சொல்கிறது இது, அதுதான் பையினா தெளிவான ஆதாரம். சரியா? சுபானல்லா. இந்த ஒவ்வொரு அறுப வார்த்தைக்கும் வேறு லெவலில் அர்த்தங்கள் ஈகுது. அல்ல சும்மா அப்படி வச்சுக்கிறேன், அது படிக்குள்ள மாற இன்ட்ரெஸ்ட் ஆகிக்கும். நான் சும்மா ஒரு அந்த இன்ட்ரெஸ்ட் ஒன்று வாரதுக்கு தான் நடுவில் இதுவரை சொல்கிறேன். வாய்ஸ் ரெக்கார்டும் பெருசாகுது, பிரச்சனை இல்லை. இன்ட்ரெஸ்ட் சீக்கிரவங்க படிப்பாங்க இன்ஷா அல்லா. இன்ட்ரெஸ்ட் இல்லாதவங்களுக்கு எப்படியுமே இதுவரை படிக்க டைம் இருக்காது, அது சொல்லி பிரச்சனை இல்லை. ஸோ குருவானை படிக்கிறதுக்கு எவ்வளோ டைம் கொடுத்தாலும் போதா. சரி, ஓகே, ஹைர் இன்ஷா அல்லா. இப்போ பைனாத்து என்றது பாருங்கள், அந்த பின்னுக்கு தாமரை பூதம் வண்டிக்குது, அது தா ஆகிக்குது. ஸோ அது வந்து பெண் பால கருதேலும். ஏன்னா நாங்கள் ஆல்ரெடி படித்தோம் தானே, அது தா வந்தால் அது பெண் பால கருதேலும் என்று. அது ஆதாரம் ஒன்று சுட்டியும் அது வந்து ஒருமையாக தான் ட்ரீட் பண்ணணும். ஆனால் எங்களோட டார்கெட்டினை பெண் பால் ஆண் பாலான்னு கண்டுபிடிக்கிறே தான். ஆனால் ரெண்டும் கேட்ட சுட்டியும் அது பெண் பால் ஒருமை என்று கன்சிடர் பண்ணிடும். அடுத்த வார்த்தை ரசூலுன். ஓகே, இது வந்து ஒரிஜினல் வார்த்தை ரசூல் தானே. ரசூலுன், ரசூலன், ரசூலின், ரசூலானி, ரசூலைனி, ரசூலீனி, ரசூலூன, ரசூலீன, ரசூலீன. சரியா? அப்போ ரசூலூன என்றும் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு வார்த்தை ஒன்று ஈக்குது. நிறைய நிறைய ரசூல்மார். ஆனால் ரசூல்மார்கள். ஆனால் என்ன செய்யணுன்னு சொன்னால் ரசூலூன் என்னும் வார்த்தைக்குது, ருசுலுன் என்னும் வார்த்தைக்குது. ருசுலுன் என்றதும் நிறைய ரசூல்மார்கள். இது ரெண்டுக்கும் இது இது ரெண்டுக்கும் வேறு டிஃப்ரெண்ட் இருக்குது. அதெல்லாம் நாங்கள் அட்வான்ஸ் கிராமரில் படிப்போம். ஆனால் எனக்கு நினைவிக்கிற மாதிரி சொல்கிறேன். இப்போ எக்ஸாம்பிள் காஃபிரூனைக்கும் குஃபாருக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது. அது அல்லா சுபானத்தால் நான் நினைக்கிறேன் குர்ஆனில் யூஸ் பண்ணுற இடத்தை வச்சு அதில் டிஃப்ரெண்ட் இருக்குது. சுபான் லாய்தான் இதெல்லாம் வந்து அது இம்பாசிபிள், ஹியூமன்லி இம்பாசிபிள் தான் குர்ஆன். நினச்சி கூட பார்க்கல. அது அரபிக்கா விளங்கினா தான் அது விளங்கும். அது எப்படி அது ஒவ்வொரு வார்த்தைகளும் குர்ஆனில் வருது என்று சொல்லி இன்ஷா அல்லாஹ் படிப்போம். அப்படி சரி, எங்கள் இப்போ ருசூலுன் என்று வரப்போகல என்னென்று சொன்னால் எப்படி சொல்கிறது, அது வந்து புரோக்கன் ப்ளூரல் ஆனால் உசுரிக்குது. அப்படின்னா உடைஞ்ச பன்மை ஆனால் உசுரிக்குது. அப்போ இது ரெண்டு மாதிரி ட்ரீட் பண்ணலும். இப்போ நாங்கள் அதை முதல்லையும் படித்தோம், அதை எண்ணிக்கை படிக்கல படித்தோம். இதை வந்து புரோக்கன் ப்ளூரல் உடைஞ்ச பன்மை சுட்டியும் சிங்குலர் ஃபெமினன் ஒருமை பெண்பால் என்று ட்ரீட் பண்ணி மேலும் இன்னொரு மாதிரி ட்ரீட் பண்ணலும். அது என்ன தெரியுமா, அதோட ஒரிஜினல் வந்து பன்மை தானே, பன்மை ஆண் பால் அப்படின்னு ட்ரீட் பண்ணலும். ஏன் என்று சொன்னால் இதுக்கு உசுறு ஈக்கிற சுட்டியும் இதை ரெண்டு மெத்தடுக்கும் ட்ரீட் பண்ணலும். ஆனால் உசுறு இல்லாதது, அக்கல் இல்லாதது என்று சொன்னால் ஒருமை பெண்பாலாக மட்டும்தான் ட்ரீட் பண்ணலும். இதுக்கு உசுறு ஈக்கிற சுட்டியும் ஒருமை பெண்பாலாகவும் ட்ரீட் பண்ணலும். அதே மாதிரி பன்மை ஆண் பால், இது ஆண் தானே, பன்மை ஆண் பாலாகவும் ட்ரீட் பண்ணலும். எனக்கு தெரிஞ்ச நினைவிக்கிறமாகி, எனக்கு சரியாக ஆயத்தோல் நினைவில்லை, எனக்கு நான் படிச்சிக்கிறமாகி இது ரெண்டு விதமும் இதை ட்ரீட் பண்ணிக்குது குர்ஆனில். ஸோ அது ஏன் அப்படி ட்ரீட் பண்ணுறதுன்றது வந்து தஃப்சீர் உலமாக்கள் வந்து வேறு லெவலில் எழுதுகிறாங்க. சுப்ஹானல்லாஹ். இதெல்லாம் வந்து எவ்வளோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் மிரக்கல்ஸ் வச்சுக்கிறான். நாங்கள் மிரக்கல்ஸ் தேடிக்கிறோம். அற்புதங்கள் குர்ஆனில் அப்படி வச்சுக்கிறான். என்ன கவலைன்னு சொன்னால் இதுவரை தெரியாமலேயே நாங்கள் மௌத்தா போகிறோமே, அதுதாகிற கவலை. இது ஒவ்வொன்றையும் படிக்கணும். ஒவ்வொரு அற்புதமும் இது ஒவ்வொரு நபிமார்களுக்கு அற்புதங்கள் கொடுத்தாங்க. இங்கே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்த ஆகப்பெரிய அற்புதம் தான் குர்ஆனை விட அற்புதம் உலகத்தில் ஒன்றுமே இல்லை. அவ்வளோ பெரிய அற்புதம். ஸோ அது அற்புதங்களை நாங்கள் விளங்காமலே எங்களோட உசுறு போகுதேன்ற எனக்கும் மிகிற கவலை ஆகித்தான். மௌத்தாவை முந்தி எவ்வளோ விளங்கிடுமோ அது விளங்கேலாம். அது வந்து அது கடலில் ஒரு ட்ராப் மாதிரி தான் நாங்கள் மவுத்து முட்டும் படித்தாலும் குர்ஆனில் அதை விட குறைவாகும். ஆனால் எவ்வளோ மேக்ஸிமம் விலங்கேலுமோ அதை விலங்க ட்ரை பண்ணுறேன், அடுத்தவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். அதுக்கப்புறம் மவுத்து அது இப்படியே மவுத்து வந்தாலும் அல்ஹம்துலில்லாஹ். அடுத்த வார்த்தை அல் சாஹில். சால என்ற வார்த்தையில் வருது. அம்மையத்து சாலூன், அதுவும் சால தான். கேட்பவர். சரியா? அப்போ சாயிலுன், சாயிலன், சாயிலின், சாயிலானி, சாயிலூன, சாயிலீன. இது வந்து பெண்ன்றதுக்கு எந்த அடையாளமும் இல்லை. ஸோ அது ஆனால் கருதப்படும். சரியா? இப்போ நான் என்ன டேலண்ட் ஓடும் என்று சொன்னால் இது ஒவ்வொரு வார்த்தையும் எங்களுக்கு என்ன செய்யலும்,
ஒவ்வொரு இந்த முஸ்லீம் சாட்டுக்கு போடையிலுமா ஈக்கணும். சாயிலுன் என்ற வார்த்தை கண்டா சாயிலுன் சாயிலன் சாயிலின் அப்படி போடையிலுமா ஈக்கணும். அப்போ பெண்ணும் ஆக்கலும் கேட்டக்கூடிய பெண் சாயிலத்துன் சாயிலத்தன் சாயிலத்தின் அப்படி மாற்ற வேணுமான டேலண்ட் ஈக்கணும் விஷயம். அது பெரிய கஷ்டம் இல்லை. அது வந்து கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணால் வந்துடும். அடுத்தது வந்து ஆயத்துன். ஆயத்துன் என்ற தெரியும் வசனங்கள் அற்புதங்கள் இன்னும் எடுக்கையிலும் அது கொஞ்சம் டீப் சப்ஜெக்ட் ஆயத்தின் என்ன என்று அது வந்து ஆல்ரெடி ஆன்சர் தந்திக்கிறாங்க. அது வந்து பன்மை தானே. அப்போ வந்து ஆயத்துன் இல்லை ஆயாத்துன். ஸோ அது வந்து பன்மை ஆகிக்கிறதால அது வந்து ப்ரோக்கன் ப்ளூரெல்லாம் எடுக்கையிலும். ஸோ அதை ட்ரீட் பண்ண கொள்ளைங்களுக்கு ட்ரீட் பண்ணலும் ஒருமை பெண் பாலாக ட்ரீட் பண்ணலண்டா வந்து உடைந்த பன்மை. அது பஷருன். பஷருன் என்றது ஒரு நபர். சரியா? ஓகே, எப்படி சரி பஷருன் என்றது ஒரு நபர். நான் முதலே சொல்லி இப்போ இந்த ஸ்கின்னுக்கு தான் பஷர் என்று சொல்கிறேன். அப்போ எங்கள் நார்மலாக வந்து நான் நேற்றும் ஒரு வீடியோ பார்த்தேன். இந்த ஸ்கின் வந்து மனுஷர்ட விலங்குறை வந்து மெயினாக மனுஷர்ட மட்டுமா. ஸோ அனிமல்ஸ்கிட்ட பாருங்கள் எல்லாம் ஸ்கின் நார்மலாக கவராகவே தான் ஈக்கும் நார்மலாக. அதை நான் சொல்கிறேன் இந்த வந்து அது மனுஷ க்ஷீரப்பாய் என்று சொல்லுவாங்க. அதுக்கு என்ன சொல்கிறது, அது பால் குடித்து வளங்குறவங்க. இப்போ குரங்குகளோட கம்பேர் பண்ணக்குள்ள எங்களோட ஸ்கின் கொஞ்சம் ஓப்பன் ஆகிக்கும். ஸோ அதை இதை முடியால் பூட்டி பட்டிக்காது. ஸோ அதுதான் பஷருன். ஒரு நபர் இது சூறை ஆசிலையும் வருது இது பஷருன் வார்த்தை. நபிமார்களை பார்த்து சொல்கிறாங்க நீங்கள் எங்களுமே மனுஷர்கள் தான் பஷருன்னு. ஸோ அப்போ என்ன சொல்ல வரேன்டா அது பஷருன் என்ற வார்த்தை வந்து ஆண் பால் ஆகிக்குது. ஏன்னா அதுக்கு பெண் என்றதுக்கு ஒரு அடையாளமும் இல்லை. அல் ஜஹீம் என்ற வார்த்தை ஒரு இடத்துல பெயர் என்று எடுத்து எங்களுக்கு அதை பெண் பாலாக ட்ரீட் பண்ணலும். ஏன்னா நாங்கள் முதல்ல படித்தோம் இடங்கள்ட ஒரு குறிப்பிட்ட இடம் நரகத்துடைய பெயர் ஒன்று தான் ஜஹீம். ஸோ அதை ஒரு பெண் பாலாக ட்ரீட் பண்ணலும். நரக நிரப்பு நரகத்துக்கு சொல்கிற ஒரு பேர் ஒன்று இன்னொரு பேர் உண்டு. ஸோ அது ஒரு இடம் குறிப்பிட்ட இடம் அது பெண் பால் எங்களுக்கு ட்ரீட் பண்ணலும். அடுத்து ஒருமையாக ட்ரீட் ஒரு ஒன்று தானே ஒருமையாக ட்ரீட் பண்ணிடும். ஓகே, அடுத்தது வந்து யானை அல்ஃபீல். அலந்தர கைஃப் ஃபாலர் ரப்பு கபி அசாபில் ஃபீல். ஸோ ஃபீல்ண்டா யானை. அப்போ அது வந்து பெண்ணுன்றதுக்கு ஒரு அடையாளம் இல்லை, யானைகள் இல்லை. ஸோ அடையாளம் இல்லை. ஸோ அதை வந்து எங்களுக்கு என்ன செய்யலும் ஆண் பாலாக ட்ரீட் பண்ண இயலும். அடுத்தது வந்து அருள். அது வந்து என்னது ஒரு விடம். அருள்ண்டா இந்த பூமி ஒரு இடம். ஸோ அதை வந்து லேண்டு நான் முதல்ல டிஸ்கஸ் பண்ணோம் தானே. அது ஒரு பெண் பாலாக ட்ரீட் பண்ணலும் ஒருமையாக ட்ரீட் பண்ணலும். அடுத்தது வந்து அகுமாலுன். அமலுடைய அமல் என்றது ஒரு செயல். அகுமாலுன் என்ற செயல்கள். சரியா? அதை வந்து அகுமாலுன் என்ற புரோக்கன் ப்ளூரல் அப்படின்றா உடைந்த பன்மை எங்களுக்கு என்ன செய்யணும் என்று சொன்னால் சிங்குலர் ஃபெமினன் இந்த நேரம் சொல்கிற மாதிரி ஒருமை பெண் பாலாக ட்ரீட் பண்ணலும். அடுத்தது வந்து அல் மலாய்க்கத்து வானவர்கள். ஓகே, இதுவும் வந்து ருசுலுன் மாதிரி தான். இது வந்து அக்கலீக்கிற மூளைக்கிற கேட்டகரிக்கு வருது. அப்போ இதுக்கு 2 ட்ரீட்மெண்ட்களுக்கு செய்யலும். ஒன்று வந்து புரோக்கன் ப்ளூரல் சுட்டியும் அதை உடைந்த பன்மை சுட்டியும் அது வந்து ஒருமை பெண் பாலாக ட்ரீட் பண்ணே மேலும் அக்கலீக்கிற சுட்டியும் இதை வந்து பன்மை ஆண் பாலாக ட்ரீட் பண்ணே மேலும். மலாய்க்கத்தை நாங்கள் நார்மலாக வந்து ஆண் பால் என்று தான் கிராமட்டிக்கலாக கருதப்படுது. ஸோ அதை வந்து பன்மை என்று எடுத்து ஆண் பாலாக ட்ரீட் பண்ணே மேலும் அதோட ஒரிஜினல் ஸ்டேட் அப்படி இல்லாட்டி உடைந்த பன்மை சுட்டியும் அதை வந்து ஒருமை பெண் பாலாக கன்சிடர் பண்ணே மேலும். அல் யுஸ்ரா இன்ஷிரா சூரன் நினைக்கிறேன். இன்னும் அல் யுஸ்ராண்டு வருத்தானே. அல் யுஸ்ராண்டு வரப்போக்கல்ல அதில் பாருங்கள் அலுஃப் மக்சூர் ஆகிக்குது. அதை யா வந்து இதை ட்ராக வந்து இது. ஸோ அதை வந்து எங்களுக்கு அது சுற்றியும் பெண் பாலாக ட்ரீட் பண்ணேன். அதில் அர்த்தம் வந்து எளிதான. அடுத்தது வந்து அது ஒருமைன்னு நினைக்கிறேன். அதில் பன்மைன்ற அடையாளம் வந்து இல்லை ஒருமைன்னு நினைக்கிறேன். ஆனால் இம்பார்ட்டன்ட் வந்து பெண் பாலாக ட்ரீட் பண்ணணும். அடுத்தது வந்து நார். ஓகேயா? நார் நெருப்பு. இது வந்து நாங்கள் அடுத்த லெசனில் படிப்போம். அரபிகள் சொன்னதால் சில வார்த்தைகள் பெண் பாலாக மாறுது. ஸோ இதை பெண் பால் எங்களுக்கு கருதாகும். ஒருமை பெண் பால் என்று எடுக்கலும். ஆனால் இது இன்னும் படிக்கல. நாங்கள் அடுத்த லெசனில் தான் படிப்போம். இப்போது இது பெண் பாலன்னு என்ன வச்சுக்கோங்க. கடைசியாக வந்து அல்மூமினீன. அது மூமினீன அது அத்தனையும் எங்களுக்கு ஆண் பாலாக கருதையிலும் பன்மையாக கருதையிலும். ஏன்னா வந்து அதுக்கு பெண் அடையாளம் இல்லை.
ஆனால் மூமினத்துன் என்ற ஒருமை, ஆனால் பெண் பால். மூமினத்துன் என்று வந்தால் சரி, மூமினத்துன் உங்களுக்கு சாட்டுக்கு மாற்றலுமேங்கிற மூமினத்துன், மூமினத்தன், மூமினத்தின், மூமினத்தானி, மூமினத்தைனி, மூமினாத்தின். இந்த சவுண்டில் எது வந்தாலும் அது அத்தனையும் பெண் பால். சரியா? ஏன்னா அந்த சவுண்டை முடிய வச்சு அது ஒருமையாக பன்மைன்னும் கண்டுபிடிக்கலும். மூமினாத்துன் என்றால் பன்மை, மூமினாத்தின் என்றாலும் பன்மை, மூமினத்துன் என்றால் ஒருமை. இது அத்தனையும் அது தேவார சுட்டியும் பெண் பாலாக மாறுது. இந்த சப்ஜெக்ட் கிளியர்னு நினைக்கிறேன். சரியான லேசான சப்ஜெக்ட் ஒன்று இன்ஷா அல்லாஹ். இப்போ எங்களுக்கு குர்ஆனில் இஸ்மை கண்டுபிடிச்சிருந்தா தானா பெண்ணாண்டு கண்டுபிடிக்கலும். ஸோ அது இன்ஷா அல்லாஹ் அதை போகும். இது இப்படி பெருசாக பாடமாகிறதுக்கு ஒன்றும் இல்லை, ஆனால் இப்படி ஒன்று ஈக்குதுன்ட்டு ஐடியான்னு வச்சுக்கோங்க. இது ஒவ்வொரு நாங்கள் படிக்கிற கான்செப்டும் எங்களுக்கு முன்னுக்கு தேவைப்படுது இன்ஷா அல்லாஹ். இது பார்ட் ஏ ரிவிஷன் 7. நான் இப்போ பார்ட் பியில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அரபிகள் சொன்னதால் என்னென்ன பெண் பாட்டுகள் வருது. அடுத்தது இந்த பாடி பார்ட்ஸ் ரெண்டு ஜோடிக்கிறேன் நாங்கள் படித்தோம், அதுவும் பெண் பாலை கன்சிடர் பண்ணணுமெண்டு அதையும் நான் இன்ஷா அல்லாஹ் பார்ட் பியில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இன்ஷா அல்லாஹ்.